சரக்கு வச்சிருக்கியா, முறுக்கு வச்சிருக்கியா, அதை மூடி போட்டு பெட்டிக்குள்ள ஒளிச்சி வச்சிருக்கியான்னு. பொம்பளைன்னா தெரியும், ஆம்பளைன்னா எப்படி தெரியும்? சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களாண்ணே? ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஆயுது சாப்பிட்ற ஐட்டம் மட்டும் கிடையாது. தேங்க்ஸ் ரோட்ஸ் அண்ட் ரோட்ஸ் கம்பெனி. தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. பூவல்ல ஏன்னா சாமுக்கு தான் போடுறீங்கள. ஏ மாமா Hey guys, welcome back to my channel Kayal 92 Riders. Kayal 92 Riders. இப்போ நம்ம கொடைக்கானல் போய்கிட்டு இருக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வத்தலக்குண்டில் வந்து பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடந்து அதையெல்லாம் டேக் ஓவர் பண்ணி நம்ம வந்து இப்போ அழகாக கொடைக்கானல் மழை மேலே ஏற போகிறோம். நம்ம பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ரைடர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட்டு, அதுக்கப்புறம் ஜெனி விலாகர், அப்புறம் ஹரி ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னொன்று காரில் வந்து ரைடர் முக்கியம் நம்ம கிஷோர் ப்ரோ, மதராசி விலாஸ் கிஷோர் ப்ரோ வந்துட்டுருக்காங்க. ஆனால் நான் தான் ஹெட் எடுத்து போய்கிட்டு இருக்கேன். நம்ம முன்னாடி அருமையான அல்டிமேட்டான கொடைக்கானல் மலை இருக்குங்க. நிறைய வாட்டி காட்டிகிட்டே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பெரிய விஷயம் இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வென்ச்சர் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்படின்னா நம்ம வண்டியே அட்வென்ச்சர் தானே, அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்றது சொல்ல வரல. சும்மா ஒரு ஜஸ்ட்டு பண்ணுங்க, வேற என்னங்க பண்ணாமல் ஏதாவது இருக்க முடியுமா, நம்ம வீடியோ ஆரம்பிக்க முடியுமா? ஸோ அதனால் இப்படி போய்கிட்டு இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட 9:30 மணிக்குள்ளே அங்கே போயிடுவோம் அப்படின்னு நம்பிக்கையில் போய்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெரைட்டி தான் போயிட்டுருக்கேங்க, மன்னிச்சுக்கிடுங்க. ஹில் ஸ்டேஷனில் அவ்வளோ வேகமாக ஓட்டக்கூடாது. பட் எங்களுக்கு டைம் ரொம்ப 2-2.5 மணி நேரம் பக்கத்தில் காலி ஆகிடுச்சு. அதனால் மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன். அப்படியே வாங்க ஒரு சினிமாட்டிக்காக நம்ம மேலே ஏறதை பார்த்துட்டு நேராக அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே வாவா, சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே வாவா, காதோடுதான் நீ பாடுமோ நீங்காத ஆசை, ஹோய் ஹோய் நீங்காத ஆசை. சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே வாவா, காதோடுதான் நீ பாடும் ஓசை, நீங்காத ஆசை, ஹோய் ஹோய் நீங்காத ஆசை. ஓகே கைஸ், கிட்டத்தட்ட நம்ம வந்து கொடைக்கானல் என்ட்ரன்ஸுக்குள்ளே வந்தாச்சு. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பையெல்லாம் செக் பண்ணிவிட்டு சரக்கு வச்சுருக்கியா, முறுக்கு வச்சுருக்கியா, அதை மூடி போட்டு பெட்டிக்குள்ளே ஒளிச்சி வச்சுருக்கியான்லாம் கேட்பாங்க. இந்த வழியாக போகலாமா? போயிட்டே இருக்கலாம் போல இருக்கே. சந்தோஷம் சந்தோஷம். நான் போனாட்டி ஏகப்பட்டு தண்ணி பாட்டில் கொண்டு வந்து அத்தனையும் இறக்கி வச்சுட்டுலாம் போனேன். வெள்ளி ஃபால்ஸில் நல்லா பரவாயில்லாமல் தண்ணி உழுதுங்க, உழுது பார்க்குற அளவுக்கு இருக்குது. ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு தண்ணி உழுது. சுத்தமாக விழாமல் பாறை தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா தான் கடுப்பாக இருந்திருக்கும். இன்னும் நமக்கு ஒரு 8 கிலோமீட்டரில் நம்ம டெஸ்டினேஷன் வந்துடுங்க. அங்கே போய் முதல்ல சாப்பிடுவோம். வயிறு கப்பன்னு பசிக்குது. இப்போ வேறு அட்ரலின் சுரக்க வண்டி ஓட்டிகிட்டு வந்தோன்னா சரியான பசி. நம்ம மீட்டப் பாயிண்ட்டு கிட்டத்தட்ட வந்துட்டோங்கிற மாதிரி காட்டுதுங்க கூகுள். சிட்டு தேடு, லொக்கேஷனை தேடல, சிட்டுவை கவனிக்க மறந்துட்டேனுங்க. எப்படி இருக்கா? பொம்பளைன்னா தெரியும், ஆம்பளைன்னா எப்படி தெரியும்? ஏதாவது ஆமாம், எனக்கு கிட்ட தான் காமிச்சுது. ஹோட்டல் பீக் ஃபைன் ஸ்டே வந்தாச்சுன்னு போடுது. சாப்பிட்டீங்களா? இங்கே தான் டிஃபனா? ஆமாம், நானும் காசு செலவு பண்ணான்ட்டு வந்துட்டேன். ஹாய் ப்ரோ. எங்கே ப்ரோ? இந்த உள்ளே இருக்கு. ஹாய் ப்ரோ, எல்லாம் எப்படி இருக்கியா? அப்போயே வந்துட்டீங்களா? நாங்கள் தான் லேட்டு. ஆமாம் ப்ரோ, நந்தா அன்புலங்களுக்கு வணக்கம். நம்ம அதை பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் வீடியோ பார்த்தேன். அதில் தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க
ஒரு இடத்துல பெயிண்ட் ஆயிடுச்சுன்னா திருப்பி அந்த பிபி ஒட்டுறதுக்கு வந்து நம்ம திருப்பி 5000-10,000 செலவு பண்ணணும். டிக்கெட் பெயிண்டிங் பண்ணும்போது வாங்க வாங்க சாப்பிட்றதுக்கு வாங்க. இந்த டீட்டெயில்ஸாக பார்க்கணும்னா ரைட்டு மூவி சேனலில் பாருங்கள். முடிச்சுட்டு அடுத்து வந்து பழம்புத்தூர் ஆஃப் ரோட் போகிறோம். பழம்புத்தூர் ஆஃப் ரோட் போகிறோம். பழம்புத்தூரில் வந்து நம்ம அன்எக்ஸ்ப்ளோர்ட் அந்த அங்கே போய் ஆஃப் ரோட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நேராக திரும்பி கீழே வந்துடுவோம். கூக்காலே வந்துடுவோம். கூக்கால் வந்து யுவர் ஆன் யுவர் ஓன் ஹேண்ட்ஸ். நீங்கள் போய் பக்கத்தில் எங்கேனாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். பட் ஒரு 8க்குள்ளே ரிட்டர்ன் ஆயிருங்க. ஏன்னா இட்ஸ் நாட் சேஃப் அந்த இடம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஸோ எல்லோரும் திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் ஈவெண்ட் மாதிரி எல்லோரும் நீங்கள் இங்கே உங்களோட ஏதாவது ஒரு ஸ்டோரிஸு எதனா ஒன்று பேசணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் பேசலாம். நானே என் சைட்லேருந்து என்ன பேசலாம்னு நினச்சேன்னா பேசுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கேம்ப் ஃபயரு, மியூசிக்கு, ஒரு காக்டெயில் பார்ட்டி, அதுக்கப்புறம் வந்து நைட்டு ஒரு 12:30 வந்து ஒரு வைல்ட் லைஃப் பார்ட்டி. ஸோ எல்லாமே வந்து இந்த டைமிங் ஃபாலோ பண்ணிக்குவோம். ஏன்னா மத்தியானம் இங்கே மழை பெய்யுது, நம்ம ஆஃப் ரோடு ஏறது கஷ்டமாக இருக்கக்கூடாது. இருட்டிடுச்சுனாலும் நம்ம இறங்குறது கஷ்டம். ஸோ திரும்பி போகிற ரூட் நல்லா சீனிக்காக இருக்கும். எல்லாமே திரும்பி வரும்போது ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான். ஓகே, சாரி கேஸ், நமக்கு வந்து பேட்டரி தீர்ந்து போச்சு, அதனால் ஒருத்தரையும் காட்ட முடியல. திருப்பூரண்ணே நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களாண்ணே? நல்லா சாப்பிட்டீங்களாண்ணே? நீங்கள் சாப்பிட்டீங்க? நானும் சாப்பிட்டேன், உங்கள் கூட தானே உட்காந்து சாப்பிட்டேன். அது நீங்களா? ஆமாம், அடையாளமே தெரிய மாட்டேங்குது. இது ஜாக்கெட்லாம் போட்ட பற்றியில, அதனால தான் அழகாக இருக்கீங்க இன்னைக்கு. அப்படியா? சிட்டு வந்திருக்கு. சிட்டு இன்னைக்காவது ஓட்டிடுவோம். சிட்டு ஓட்டுறீங்களா? ஆமாம். அப்போ நாங்கள் பைக் ஓட்டா? நீங்கள் கரும்புலி ஓட்டுங்க. கரும்புலி மேலே யானை ஏற்றினா செத்து போயிருமே. அப்படியா? என்னை விட பெரிய யானை வேணுமா? இப்படிதாங்க நானும் அண்ணனும் சும்மா கலாச்சி பேசிக்கிடுவோம். அதனால் யாரும் வருத்தப்படாதீங்க. அண்ணனோட சப்ஸ்கிரைபர்ஸு தப்பாக நினச்சிக்காதீங்க. வரட்டா மாமே டர் சொல்லுங்க பார்ப்போம். வரட்டா மாமே டர், அது என்னது? அது எனக்கு தெரியாத. இவர்கிட்ட 3G ஏட்டியா? ஏனே வரட்டா மாமே டர்ராமே பிஸ்னஸ் தகவல் சேனல்காரரு. ஆனால் இப்போ ட்ராவல் எக்ஸ்பர்ட்னு வச்சுருக்கியா? அது வேறையா? ட்ராவல் சேனலா? இப்போ ட்ராவல் சேனலுக்கு மட்டும் இது பார்த்துக்கிடுங்க. ஸோ அவரோட எக்ஸ்பல்ஸு ஒயிட் கலரு, இது பழைய வண்டி. அண்ணே வணக்கம். மெக்தமிழ் இப்போ அன்றைக்கி நம்ம சேர்த்து பார்க்க தான் செஞ்சோம். இன்றைக்கி ரைடு பண்ணுறோம் சேர்ந்து, வேறு லெவலு. தனியாகவே 2 பேரும் பண்ணணும்னு நினச்சோம், இப்போ குரூப் ரைடு. அண்ணன் பார்த்தீங்கன்னா காயல் 92 ரைடர். நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். நான் பார்த்ததுலேயே மோட்டோ விளாகர்னா அண்ணன் தான். ஆமாம், ரொம்ப பண்ணி மாதிரி தான் இருக்கேன். தொப்பையாக இருக்குல்ல, அதை. சரி வாங்க. ஏழு குண்டல வாடா கோவிந்தா 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 கோவிந்தா. ஏறிடுச்சு. எப்பா எவ்வளோ ஹைட்டு உப்பரு. ஹாய். எதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் 3G பின்னாடி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். விழுறாரா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. இங்கே வந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் கொடைக்கானல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோ பெரிய மேலே ஒரு பெரிய சர்ச் வேறு தெரியுதுல்ல. ஸோ நாங்கள் கொடைக்கானலில் எங்கேயுமே சுற்றி பார்க்க போகிறதில்ல. நாங்கள் போகிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த கூக்கல் அந்த மாதிரி இடங்களுக்கு, மன்னவனூர் கூக்கல்லாம். இப்போ போகும்போது கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபாகெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. பார்க்கவும் ஃபாகாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு எல்லோரும் லைன் அப்பில் போயிட்டுருக்கோம். இப்போவுமே வந்து க்ளவுஸை கெடுக்க மறந்துட்டேன், மன்னிச்சிக்கிடுங்க. க்ளவுஸை நம்ம அங்கே போய் எடுத்து கண்டிப்பாக மேலே வச்சுக்கிடுவோம். சரியா? இப்போ நம்ம பின்னாடி வந்து வீப்சாவர்த்திக்கு மோகன் அண்ணனோட பையன் இருக்கா. அப்படி அவருக்கு இப்போ காரில் வந்து போர் அடிச்சு போச்சாங்க. அதனால் நம்ம பைக்கில் மாறி வந்திருக்கா. அப்படி நான் வந்து லைனப்போ சொல்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து அவர் கூர்கா ஜீப்பில் இப்போ பிரதீப் போகிறாரு, ரோட்ஸ் அண்ட் ரோட்ஸ் பிரதீப். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம தலை 3G ஆட்டோ எக்ஸ்பர்ட் அவரோட ஒய்ஃபோட போகிறாரு. மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் பிஸ்னஸ் தகவல் அவர் போகிறாரு. நாலாவது பார்த்திங்கன்னா நம்ம R3 ஹரி போகிறாப்புல. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெனி விளாக்கர்ஸ். ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஆமாம், ஜோடியாக இருக்கானே. நாங்கள் ஜோடி ஆகிட்டோமோ. ஆமாம். அஞ்சாவது பார்த்திங்கன்னா நம்ம மோகன், மெக்தமிழ் மோகன் இருக்காப்புல. அதுக்கு கடைசியாக நான், அதுக்கு பின்னாடி சிட்டு, அதுக்கு பின்னாடி ஷிஃப்ட்டு. எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கேன். இதாங்க லைனப்பு. செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு. நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னாச்சுன்னா கூக்கல் போகிறோம். இது நம்ம கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டு பக்கமாக போயிட்டுருக்கு. டிராஃபிக்காக ஆரம்பிக்கிற டைமு. ஸோ அதனால் இங்கே எங்கேயுமே நம்ம லைனப் பண்ணக்கூடாது, எங்கேயும் நிற்கவும் கூடாது. சரி சார், சரி சார், தேங்க்யூ.
ப்ரோ நீங்களா ப்ரோ விக்கி ஃபேன் ப்ரோ நான் என்ன ப்ரோ கை கொடுக்க மாட்டேங்கிறீங்க சரி பெரிய செலிபிரிட்டி கை கொடுக்க மாட்டிய காலை மிதிச்சு இறங்கணும் ஒத்துக்க இப்படி மிதிச்சு அப்படி காலை அப்படி போட்டு அப்படி இறங்கும் நேராக எந்திரிச்சிட்டு அப்புறமா காலை தூக்கி போடு எங்கே ராயல் ரோடு போயின்ற அரவிந்த் எங்க அரவிந்த் போகலன்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் அரவிந்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அரவிந்தான் வந்துட்டு அப்படி கீழே உளுந்து எந்திரிச்சு பாவம் இப்போ வேறு லெவலு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆள் என்ன நான் எப்படியும் இது ரைடிங் கியர் இது போட்டிருக்காரு நீ கேர்டு போட்டிருக்காரு இப்போது பட் ஆனால் அதில் ஒரு கட்டு போட்டிருக்கு ஆனாலும் நீ கேர்டு போட்டிருக்காருங்க இவ்வளோ அழகாக இருக்கீங்க. நானா ஆமாம், நான் அழகாக இருக்கேண்ணா சட்டையெல்லாம் போட்டிருக்கேனால அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கு. பீஸ்ட் 2ல நடிக்கிறோம். ஆமாம், பீஸ்ட் 2 படத்தை கவுத்தி ஊத்துறோம். A few moments later. இதெல்லாம் லொக்கேஷன் நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்காவல லடாக் பக்கம் நார்த் ஈஸ்ட் பக்கம்லாம் வந்தாங்கன்னா எல்லாமே லொக்கேஷன் தான். ஓகே கைஸ், கிட்டத்தட்ட பூம்பாறைக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இந்த முருகன் குறிச்சி கோயில் ஏதோ சம்திங் சொல்லுவாங்களே. ஃபாகை பாருங்கள் இந்த பக்கம். இதெல்லாம் நான் அழகாக என்ஜாய் பண்ண ஒரு காலத்தில் என்ஜாய் பண்ண ரோடுங்க. இப்போ ரொம்ப கமர்ஷியல் ஆகிடுச்சு. செம ஃபாகு சீசன் டைமில் வந்தாலே ஃபாகாக இருக்கும், செம ஃபாகாக இருக்கும். இதில் ஏகப்பட்ட கடைகளும் உண்டு, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க போல இருக்குது. கூக்கால் திரும்புகிற இடத்துக்கு வந்துட்டோங்க. செம்மறியாட்டு பண்ணி 6 கிலோமீட்ரு, கூக்கால் லேக் வந்து 5 கிலோமீட்ரு. இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இது வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த ரூட்டு. ஏனுங்க எங்கிட்ட கூக்கால் எப்படிங்க போகணும்? அங்கே பூக்கள் கிடைக்குமா? கிடைக்கும்ண்ணே. அப்படியா? சார் எனக்கு சரியான பூவை தேடி கண்டுபிடிச்சிக்க அப்புறம் நான் கூக்கலில் போய். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள். ஆயுதம் சாப்பிட்ற ஐட்டம் மட்டும் கிடையாது வேறு. அப்படியா? எனக்கு பெட்ரோலே இல்லை வண்டியில். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டரில் நின்று போயிடும். ஆமாம், பெட்ரோல் கேன் வேறு 2 வச்சுருக்கேன். போட்டு திரும்பி வண்டியில் மலையில் ஏறினோம்னா. கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குங்க, நல்ல ஜில்னஸ்ஸாக இருக்குது. அப்படி குளிர் அப்படி வயசார திறந்து விட்டோம்னா அவ்வளோ ஒரு இதமாக இருக்குங்க. இவ்வளோ சம்மரில் நம்ம கொடைக்கானலில் இவ்வளோ சூப்பரான ஒரு கிளைமேட்டு. தேங்க்ஸ் ரோட்ஸ் அண்ட் ரோட்ஸ் கம்பெனி, வேறு லெவல் அல்டிமேட்டு. இன்னும் வந்து கூக்கல் அந்த ரிசார்ட்டுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் அசம்பிள் ஆகி ஒருத்தர் கூட பிரியலை. எல்லா காரு பைக்கு எல்லாமே முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஜெய்மணி ப்ரோ தான் முன்னாடி கப்புள்ஸாக போய்கிட்டு இருக்கிறாரு. என் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் ஆஃப் ரித்திக், திருப்பூர் மோகனனுடைய பையன், அவர் தான் உட்காந்துருக்கிறார். வாவ், இடும்பன்கரை ஏரி எழில்மிகு தோற்றம். இதில் ஒரு ஏரி இருக்கோ, இடும்பங்கரை ஏரியா? எந்த ஊர்? சென்னையா? சூப்பர் ப்ரோ, மகிழ்ச்சி. பேர்? உடனே பார்த்துட்டேன், காயல் 92. இந்த வண்டி எங்கேயோ பார்த்த மாதிரி. என்னாச்சு? சவுண்டெல்லாம் பயங்கரமாக இருக்கு. ஹாய், தாரத்தப்பட்டெல்லாம் இருக்கு. ரோட்ஸ் அண்ட் ரோட்ஸ். தேங்க்ஸ்ண்ணே.
பூவெல்லாம் பூவெல்லாம் பயங்கரமாக இருக்கு. வா, செமையா இம்ப்ரெஷன் பண்ணுறாங்களே. அப்படியா ப்ரோ? என்ன ப்ரோ இது, பூக்கள்லாம் பயங்கரமாக இருக்கு. ஒவ்வொரு ரைடும் பெண்களை கூட்டு வந்துடலாமோ? நம்மள ஒருத்தனை மதிக்க மாட்டான். இங்கே பாருங்க, பூக்களை பாருங்க. எங்கிருந்தாலும் வாழ்க டனக்கு நக்க. பூக்கள் சரியா அடிபொலியா இருக்கு, செமையா இருக்குங்க. வெண்ட்ரன்ஸு நல்லா இருக்குல்ல இது? வாங்கய்யா, சூப்பரா இருக்கு. பூக்கள் சரியா ஆமா. எனக்கு டான்ஸ் மூவ்மெண்ட் வராத. ஊ அண்ட வா மாமா, ஊ அண்ட வாமான்னு. சூப்பர்ண்ணே. ஏன்னா சாமுக்கு தான் போடுறீங்கள. யாரு, நானா? வேற மாதிரி கிளைமேட்ல வாங்க. அவர் கால் உடஞ்சி போச்சு, நான் அதுக்கு ஒரு டான்ஸ் சொல்லி தரேன். நல்லா இருக்குல்ல டான்ஸு? எனக்கு தெரியலையே. திருப்பூர் போக வாங்க, ஏன்னா வாங்க. மாமா சின்ன சீலா கட்டி, சின்ன தில்லி போற கட்டி. இப்படியா? தத்தா போடு. Clap.